How are you, students? Once again, I am glad to be with you in this session. Yes, I am fine. Okay, now take your book, take a notebook and a pen. Observe the screen carefully. Listen to what I am saying so that we learn something from this class. Okay, shall we proceed? Now take page number 107 to 109. Phrases into classes. Now, before we get into the topic, we should know what is a verb. இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வெர்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். வெர்புனா என்ன யாராவது சொல்லலாமா? வெரி குட். verb is an action word. இன்னும் சொல்ல போனால் நாம் செய்கிற வேலையை வெர்புன்னு சொல்கிறோம். என்ன வேலை செய்கிறோமோ அதை நாம் வெர்புன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் எடுத்துக்குவோமே. ஐ ஆம் ஸ்டாண்டிங், நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நின்று கொண்டிருத்தல் என்பது ஒரு வேலை. யூ ஆர் சிட்டிங் அண்ட் லிசனிங். சிட்டிங் என்பது ஒரு வேலை, லிசனிங் என்பது ஒரு வேலை. ஐ ஆம் டீச்சிங், நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன். அந்த கற்பித்தல் என்பது ஒரு வேலை. யூ ஆர் கோயிங் டு ரைட், இல்லையா, நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, எழுதுதல் என்பது ஒரு வேலை. ஸோ என்ன வேலை செய்கிறோமோ, வாட் எவர் த ஒர்க் தட் வி டூ இஸ் ஏ verb. புரியுதா? You can look at the screen. I have given you some sentences. Example, I play football. Here what is a verb? One of you can say play is a verb. Okay. They skip quickly. Where is the verb here? Skip is the verb. We eat spaghetti. Eat is a verb. Bob is 7 today. Where is the verb here? Is the verb. Okay. The verb இன்னும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். Action verb and state of being verb. Action verbனா நம்ம செய்கிற வேலை எல்லாமே action verb. State of being verbனா என்ன அர்த்தம்? am, is, are, was, were. இது எல்லாமே state of being verbல வரும். ஓகே. டு கன்க்ளூட், வெர்புனா என்ன இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ரைட், வெரி குட். த ஒர்க் தட் வி டூ, த ஆக்ஷன் தட் வி பெர்ஃபார்ம் இஸ் அ வெர்ப். என்ன வேலை செய்கிறோமோ அதை நாம் வெர்புன்னு சொல்கிறோம். இஸ் தட் ஆல் ரைட்? ரைட். நவ் ஐ ஹாவ் கிவன் யூ சம் சென்டென்சஸ். You can look at them and take down, try to underline the verbs in the following sentences. My brother goes to school daily. What does your brother do? Goes to school. My brother went to school yesterday. Where is the verb? Went is the verb. My brother will go to school tomorrow. Where is the verb in this sentence? Will go. My brother has just gone to school. Where is the verb in this sentence? Has gone. Okay. My brother is going to school now. Where is the verb? He is going. Now in all these sentences, இப்போ கொடுத்துருக்கிற வாக்கியங்கள் எல்லாத்துலேயும் வெர்பு எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று கோஸ், இன்னொன்று வந்து வெண்ட். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? வில் கோ. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஹேஸ் கான். வாட் இஸ் த லாஸ்ட் ஒன்? இஸ் கோயிங். நவ் you can look at the verbs carefully.
ரொம்ப கவனமாக பாருங்கள், எந்த வெர்பு இது மாதிரியெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்குது. கோ என்ற வெர்பானது மாற்றம் அடைஞ்சிருக்குது இல்லையா? கோ என்பது கோஸா இருக்குது, வெண்டா மாறி இருக்குது, வில்கோவா மாறி இருக்குது, ஹேஸ் கானா மாறி இருக்குது, ஈஸ் கோயிங்கா மாறி இருக்குது. இது போன்று இன்னும் மாற்றங்கள் நிறைய அடையலாம். எப்படி? A verb changes according to the subject and tense. அது என்ன சார் சப்ஜெக்ட்? சிங்குலர் சப்ஜெக்ட்னா வெர்பை சிங்குலர் ஃபார்மில் எழுதுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா வெர்பை ப்ளூரல் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா? ஆக a verb is written according to the subject and a verb is written according to the tense. டென்ஸ்னா என்ன? நீங்கள் படிச்சிருப்பீங்க, 3rd யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தகுந்தாப்பில் மாற்றுவோம். அங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அந்த மாதிரி டென்ஸுக்கு தகுந்தாப்பில் வெர்பை மாற்றி எழுதுவோம். ஆக ஒரு வெர்பானது சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் வெர்புக்கு தகுந்தாற் போலவும் மாறினால் அந்த மாதிரி வெர்பை என்னன்னு சொல்லுவோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது நினைவுக்கு வருதா? யோசிச்சு வைங்க, அடுத்தபடியாக பார்ப்போம். ரைட். Now look at the sentences that are given on the screen. Yes. The first sentence. To collect stamps is my hobby. I repeat, to collect stamps is my hobby. What is the subject in this sentence? Where is the subject? To collect. To plus verb சொன்னோம்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னால் டு சேர்த்து எழுதணும்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் நோன் ஆஸ் இன்ஃபினிட்டிவ் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ரைட். செகண்ட் சென்டென்ஸ். மை சன் லைக்ட் டு வாட்ச் கிரிக்கெட். ஒன்ஸ் அகெயின் we have to plus present verb. அப்போ எப்பெல்லாம் ஒரு ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னால் டு சேர்த்து எழுதுகிறோமோ அந்த வெர்பை, பர்டிகுலர் வெர்பை நாம் இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறோம். ஒரு வாக்கியத்தில் இன்ஃபினிட்டிவ் வந்திருந்தா அப்போ இன்னொரு வெர்பு இருக்குமா இருக்காதா? சந்தேகம் வருதா? ரைட், வெரி குட். ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மெயின் வெர்பு இருந்தாகணும். ஆனால் அந்த இன்ஃபினிட்டிவ் மாற்றம் அடையுதா? சப்ஜெக்ட்டுக்கோ அல்லது டென்ஸுக்கோ தகுந்தாற் போல மாற்றம் அடையுதா? இல்லை. ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆனது ஒரு வாக்கியத்தில் எப்படி வரலாம்? சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம், காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரலாம். சப்ஜெக்ட்னா வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் வரும், ஆப்ஜெக்ட்னா வெர்புக்கு பின்னால் வரும், காம்ப்ளிமெண்ட்னா அந்த வாக்கியத்தினுடைய இறுதி பகுதியில் வந்து அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முடிப்பதாக இருக்கும். ரைட். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? Do you have any doubt? No. Very good. Now let us move on to the third sentence. Playing chess is my hobby. Playing chess is my hobby. Where is the subject? Playing is the word which is used as the subject in this sentence. Playing என்ற வார்த்தையை தான் இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்குதா அந்த வார்த்தை? ரைட். Fourth sentence. I liked reading books. I liked reading books. Once again, ரீடிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து, நல்லா கவனிங்க, ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அந்த வார்த்தையை ஒரு வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் சப்ஜெக்டாக பயன்படுத்தி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வாக்கியத்தில் வெர்புக்கு பின்னால் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தி இருந்தாலும் சரி, இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்திருக்கிற வார்த்தை, அந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம என்னன்னு தெரியுமா சொல்கிறோம்? ஜெரண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஜெரண்டுனா என்ன? இன்ஃபினிட்டிவ்னா 2 + ப்ரெசன்ட் வெர்புன்னு சொன்னோம். ஜெரண்டுனா என்ன?
ஒரு வெர்பை நவுனாக பயன்படுத்தினோம்னா அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஜெரண்டு. இன்னும் சொல்ல போனால் இதை வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இல்லை. ரைட், we shall proceed. Now go to the fifth sentence. Driven out of the kingdom, the king hid himself in a forest. இப்போ 2 பகுதி இருக்குது. ஒரே வாக்கியம், லென்த்தி சென்டென்ஸ், 2 பகுதி இருக்குது. இந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை பாருங்க. ட்ரிவன் அவுட் ஆஃப் த கிங்டம். இதில் எங்கே இருக்கு? ட்ரிவன் அப்படிங்கிற வார்த்தை பார்ட்டிசிபிள். இது ஏன் பார்ட்டிசிபிள்ங்கிறது இப்போ சொல்கிறேன். Go to the last sentence. The man got down from the running bus. Again, the man got down from the which bus? Running bus. So, running bus, driven, all these two are participles. இது என்ன சார்? ஒன்று இஎன்ல முடிஞ்சிருக்குது, இன்னொன்று ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்குது. இஎன்ல முடிஞ்சிருக்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம எடுத்துக்கிறலாம்? எந்த ஒரு வெர்பு ஈடியிலையோ அல்லது டியிலையோ அல்லது டீயிலையோ அல்லது இஎன்லையோ அல்லது எண்ணிலையோ முடிஞ்சிருந்தா அந்த பர்டிகுலர் வெர்பை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எந்த ஒரு வெர்பு ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்குதோ அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். சரி, இப்போ என்ன இதில் வித்தியாசம்? ஜெரண்டிலும் ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்குது. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? லிசன் கேர்ஃபுல்லி so that you will be able to understand. I'll tell you later. Now, we have seen what is a verb. வெர்புனா என்ன? இந்த வெர்பை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? வெரி ஃபர்ஸ்ட் itself we saw quite a few sentences. Went, goes, will go, is going, has gone. இதெல்லாம் என்னது? கோ என்ற வெர்பானது சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறோம்? ஃபைனைட் வெர்புன்னு சொல்கிறோம். எந்த ஒரு வெர்பு சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாற்றம் அடையுதோ அந்த ஒரு வெர்பை நாம் என்னன்னு சொல்கிறோம்? ஃபைனைட் வெர்புன்னு சொல்கிறோம். இஸ் இட் ஆல் ரைட்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஓகே, we shall proceed. இப்போ ரெண்டாவதை பார்த்தோம் பார்த்தீங்களா? 2+ வெர்ப். வாக்கியத்தினுடைய தொடக்கத்திலையும் வெர்புக்கு பின்னாலையும் வாக்கியத்தினுடைய கடைசிலையும் வந்துச்சுன்னா இந்த 2+ வெர்பு என்ன வெர்பு? இது சப்ஜெக்ட் தகுந்தாப்புல மாறாது, டென்ஸுக்கு தகுந்தாப்புல மாறாது. இந்த 2+ வெர்பு வந்திருக்கும் பொழுதே வாக்கியத்தில் இன்னொரு மெயின் வெர்பு இருக்கணும். இந்த 2+ வெர்பை என்னன்னு சொல்கிறோம்? நான் ஃபைனைட் வெர்பு. ஏன்னா சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறாது. இஸ் இட் கிளியர்? ரைட். ரெண்டாவது பார்த்தோம் பார்த்தீங்களா? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நவுனா பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பார்த்தோமா? ஒரு 2 சென்டென்ஸ் பார்த்தோமா? ரைட். எப்பெல்லாம் வெர்போட ஐஎன்ஜியை சேர்த்து அந்த பர்டிகுலர் வார்த்தையை நாம் நவுனா பயன்படுத்துகிறோமோ, தட் இஸ் ஜெரண்டா பயன்படுத்துகிறோமோ, அந்த ஜெரண்டும் என்னதான்? நான் ஃபைனைட் வெர்ப். ஏன்? பிகாஸ் a gerund is not changed according to the subject as well as tense. டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் மாறுவது இல்லை. சந்தேகங்கள் இருக்குதா? ஓகே, shall we proceed? Very good. Third one, பார்ட்டிசிபிள்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ட்ரிவன்கிற ஒரு வெர்பை சொன்னேன், அடுத்து ஐஎன்ஜி ஃபார்மில் ஒரு வெர்பு சொன்னேன். இந்த ஐஎன்ஜி ஃபார்மும் ஒரு வெர்பானது இஎன்னில் முடிகிறது, டியில் முடிகிறது, இடியில் முடிகிறது, டியில் முடிகிறது, எண்ணில் முடியக்கூடிய எந்த வெர்பாக இருந்தாலும் இதை என்னன்னு சொன்னேன்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னேன். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளும்
ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போலவும் மாறாது. இவ்வாறு டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போலவும் மாறாத இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ் இந்த 3 வெர்புகளை நாம் என்னன்னு சொல்கிறோம்? நான் ஃபைனைட் வெர்புன்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ ஒன்று சந்தேகத்துக்கு வரணும், எப்படி சார் ஜெரண்டுன்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் அந்த பார்ட்டிசிபிள்னு கண்டுபிடிக்கிறது? இப்போ ஐஎன்ஜி சேர்ந்திருக்கிற வார்த்தைக்கு முன்னால் ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இருந்தால் நம்ம ஐஎன்ஜி சேர்ப்போம். இதுதான் நார்மலாக நம்ம செய்யக்கூடியது இல்லையா? ரைட். ஆனால் இந்த பி வெர்ப் எதுவுமே வராமல் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குதா? தென் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகே, அப்போ தான் நம்ம அது ஜெரண்டாக இருக்குதா பார்ட்டிசிபிளாக இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். ஜெரண்டாக இருந்தால் ஒன்று சப்ஜெக்டாக பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது ஆப்ஜெக்டாக பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது வாக்கியத்தினுடைய கடைசியில் காம்ப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. இதே ஐஎன்ஜி ஃபார்மில் உள்ள வார்த்தை ஒரு நவுனுக்கு முன்னால் வந்து அந்த நவுனை பற்றி சொல்லுது. ரன்னிங் பஸ், பஸ் நின்றுக்கிட்டு இருக்கிற பஸ் இல்லை, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பேருந்து, ரன்னிங் பஸ். ஆக ஒரு அஜெக்டிவாக பயன்பட்டால் அந்த வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் ஜெரண்ட் அண்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். புரியுதா? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் ஜெரண்டுக்கும் உள்ள வேறுபாடு புரியுதா? ரைட். நவ் நம்ம இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ ஃபைனைட் வெர்ப்? நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஃபைனைட் வெர்ப்னா என்ன? மறுபடியும் நம்ம முதல்ல பார்த்த வெர்பை பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரிகால். கோ என்ற வெர்பானது கோசனவும் எழுதலாம், வில்கோவாகவும் எழுதலாம், வெண்டாவும் எழுதலாம், ஹேஸ் கானாவும் எழுதலாம், அல்லது ஈஸ் கோயிங் அல்லது வாஸ் கோயிங்காகவும் எழுதலாம் இல்லையா? இவ்வாறு ஒரு வெர்பானது பல மாற்றங்களை அடைந்தால் எப்படி மாற்றம் அடையும்? டிபெண்டிங் அப்பான் த சப்ஜெக்ட் அண்ட் த டென்ஸ். சிங்குலர் சப்ஜெக்ட்னா வெர்பை சிங்குலரில் எழுதுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா வெர்பை ப்ளூரலில் எழுதுவோம். இவ்வாறு ஒரு வெர்பானது if it changes according to the subject and verb, it is known as a finite verb. Okay? Right. Now let us look into the example that are displayed on the screen. I live in Pudukkottai. Observe the verb form. Live. They have been living in Pudukkottai for 20 years. Have been living. We lived in Pudukkottai 10 years ago. Lived. So live, have been living, lived. இதில் எல்லாம் என்ன தெரியுது? வெர்பு மாறி இருக்குதா இல்லையா? ஏன் இந்த மாற்றம்? ரெண்டு விஷயம்தான். என்னது சொல்லுங்கள்? ஒன்று சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்பில் மாறி இருக்குது, இன்னொன்று எதுக்கு தகுந்தாப்பில் மாறி இருக்குது? டென்ஸுக்கு தகுந்தாற் போல் மாறி இருக்குது. வெரி குட். Do you have any doubt with regard to finite verb? இப்போ finite verbனா என்னன்னு தெரியணும். எந்த ஒரு வெர்பு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறி இருக்குதோ அந்த வெர்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? finite verb. ஓகே. Just a while ago we studied about non-finite verb இல்லையா? non-finite verb பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ non-finite verbனா என்ன? எகெயின் நம்ம படித்தது அப்படியே ரிகால் பண்ண போகிறோம். எந்த ஒரு வெர்பு, a verb that does not change itself according to the subject and tense, then that particular verb is known as a non-finite verb. Is it clear? எந்த ஒரு வெர்பானது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறலையோ அந்த வெர்பை என்னன்னு சொல்கிறோம்? non-finite வெர்புன்னு சொல்கிறோம். Is there any doubt? ஃபைனைட் வெர்புக்கும் நான் ஃபைனைட் வெர்புக்கும் வித்தியாசம் தெரியுதா? ரைட். எக்ஸாம்பிள், லுக் அட் த ஸ்க்ரீன். ஐ லைக் ஸ்விம்மிங். ஹீ லைக்ஸ் ஸ்விம்மிங். தே லைக்டு ஸ்விம்மிங். இது மூணுலையும் பாருங்க. ஸ்விம்மிங் என்ற வார்த்தை ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது இல்லையா? தி ஸ்விம்மிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ நவுன். நவுனாக பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த வாக்கியத்தில். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு வெர்பு இருக்குது. என்ன வெர்பு இருக்கிறது? லைக், லைக்ஸ், லைக்டு. ஆல் தீஸ் ஆர் வேர்ப்ஸ்.
இது மூணு லைக்கு, லைக்ஸு, லைக்டு, இது மூணு என்ன வேர்பு? ஃபைனைட் வேர்ப். ஏன்? பிகாஸ் இட் ஹேஸ் சேஞ்ச்டு அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் அண்ட் டென்ஸ். புரியுதா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போலும், வெர்புக்கு தகுந்த, டென்ஸுக்கு தகுந்தாற் போலும் மாறக்கூடிய அந்த வெர்பை என்னன்னு சொல்கிறோம்? ஃபைனைட் வெர்புன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஸ்விம்மிங்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? இது என்னது? ஐஎன்ஜி சேர்ந்திருக்கிற வார்த்தை என்னது? ஆப்ஜெக்டாக பயன்படுத்தியிருந்தா என்னன்னு சொன்னேன்? சப்ஜெக்டாக பயன்படுத்தியிருந்தா என்னன்னு சொன்னேன்? இட் இஸ் ஜெரண்ட். பி ஃபார்ம், பி வெர்பு இல்லாமல், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இல்லாமல் ஒரு ஐஎன்ஜி ஃபார்முடைய வெர்பை சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ஜெரண்ட். ஓகே, come to the second set of sentences. I like to read a novel. எனக்கு நாவல் வாசிக்கிறேன்னா ரொம்ப இஷ்டம். டு ரீடு, அங்கேயும் இன்னொரு வெர்பு இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? லைக்குங்கிற வெர்பு இருக்குது. லியோ லைக்ஸ் டு ரீட் ஏ நாவல். லியோ லைக்ஸ், அங்கே என்ன சேர்ந்துருக்குது? எஸ் சேர்ந்துருக்கு. பிகாஸ் இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் சப்ஜெக்டாக இருக்கிறாரு. ஸோ எஸ் சேர்த்து எழுதியிருக்கிறோம். The boys and girls liked to read novels. Again, இந்த மூன்று சென்டென்ஸ்லையும் லைக் என்ற ப்ரெசன்ட் வெர்பானது மாறி இருக்குது. பார்த்தீங்களா? ஆர் யூ ஏபிள் டு அப்சர்வ்? லைக், லைக்ஸ், லைக்டு. ஆனால் என்ன மாறலை? டு ரீட் என்ற அந்த வெர்பானது மாறலை. இந்த டூ ப்ளஸ் வெர்பு, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து, இன்னொரு வெர்பு வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. அதை வந்து என்னன்னு சொன்னோம்? ஜெரண்டுன்னு சொன்னோம். இந்த டூ ப்ளஸ் வெர்பு இருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்கிறோம்? இன்ஃபினிட்டிவ். அப்போ இந்த மாறாமல் இருக்கக்கூடிய ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது மூணு என்னன்னு சொல்கிறோம்? நான் ஃபைனைட் வெர்புன்னு சொல்கிறோம். இப்போ ஃபைனைட் வெர்புக்கும் நான் ஃபைனைட் வெர்புக்கும் உள்ள வேறுபாடு தெரியுதா? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? எஸ். ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம திரும்ப இந்த நான் ஃபைனைட் வெர்பை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி, எந்த வெர்புக்கு ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னால் டூ வந்திருக்குதோ அதை இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து, அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்ற வார்த்தைக்கு முன்னால், அந்த வெர்புக்கு முன்னால் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இல்லைன்னா அதை ஜெரண்டுன்னு எடுத்துக்கிறலாம், பார்ட்டிசிபிள்ஸ்னு எடுத்துக்கலாம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு எடுத்துக்கிறலாம். ஆனால் ஐஎன்ஜி சேர்ந்திருக்கிற வார்த்தை வாக்கியத்தினுடைய தொடக்கத்திலேயோ வெர்புக்கு பின்னால் ஆப்ஜெக்டாகவோ அல்லது காம்ப்ளிமெண்ட்டாகவோ வந்துச்சுன்னா அது ஜெரண்டாக தான் பயன்படுது. அல்லது இந்த ஐஎன்ஜி சேர்ந்திருக்கிற வார்த்தை ஒரு நவுனுக்கு முன்னால் வந்து அந்த நவுனை பற்றி சொன்னிச்சுன்னா தென் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். வாட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த ஒரு வெர்பு டி, இடி, டி, இஎன், என்னில் முடிஞ்சிருக்குதோ அந்த வெர்பு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னால் ஹேவோ, ஹேஸோ, ஹேடோ இல்லை அப்படின்னா தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தட் இஸ் பார்ட்டிசிபிளாக தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? ஓகே, மறுபடியும் இந்த டிஃபரன்ஸை சொல்கிறேன். the difference between finite verb and non-finite verb. எந்த ஒரு verb, any verb that changes itself according to the subject and tense, it is finite verb. What is non-finite verb? Any verb that does not change according to the subject and tense, that is known as a non-finite verb. நமக்கு non-finite verbல மூணு இருக்கு. One is infinitive, second one is gerund, third one is participle. Is it clear? I have given you some examples here. You can take down. Is it all right? Right. இப்போ தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய, அஃப்கோர்ஸ் ஃபைனைட் வெர்பு நான் ஃபைனைட் வெர்புக்குள்ள வித்தியாசத்தை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் ஆன் பேஜ் நம்பர் 107. அதுக்கு அடுத்தபடியாக வாட் இஸ் அ ஃப்ரேஸ்? ஆன் த நெக்ஸ்ட் பேஜ் தே ஹேவ் கிவன் யூ வாட் இஸ் அ ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னா என்ன? தமிழில் சொற்றொடர்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ்னா என்ன? இப்போ லுக் அட் த ஃப்ரேசஸ் தட் ஐ ஹவ் கிவன். an intelligent boyன்னு இருக்குது.
இப்போ வெறும் பாய்னு சொல்கிறோம், ஏ பாய்னு சொல்லலாம் இல்லையா? ஏ பாய் அப்படின்னா ஒரு பையன். அவனை பற்றி இன்னும் கொஞ்சம் வர்ணித்து சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? an intelligent பாய், ஒரு புத்திசாலி பையன். ஏ பெண்ணுன்னு சொல்லலாம், அதையே விலை உயர்ந்த பெண்ணுன்னு சொல்லலாம் இல்லையா? ஏ காஸ்ட்லி பென். ஸ்டோரி, திஸ் இஸ் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அப்போ நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங், காஸ்ட்லி, இன்டெலிஜென்ட் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது அந்த அந்த நவுனினுடைய பொருளும் சற்று மாற்றம் அடையுது இல்லையா? ஸோ இந்த மூணுலையும் பாருங்க, an intelligent boy, a costly pen, an interesting story. இதில் எங்கேயாவது வெர்பு இருக்குதான்னு பாருங்க. இல்லை இல்லை. அப்போ பல வார்த்தைகள் ஒன்றா போட்டிருக்கிறாங்க. நம்ம கதம்ப பூ மாதிரி வார்த்தைகளை கோர்த்து போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன இல்லை? சப்ஜெக்ட் இல்லை, வெர்பு இல்லை. ஆனால் வார்த்தைகளின் கூட்டமைப்பு, பல வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து இருக்குது. தட் இஸ் அ ஃப்ரேஸ். அப்போ ஃப்ரேஸ்னா என்ன? அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் புட் டுகெதர். இட் டஸ் நாட் கிவ் யூ கம்ப்ளீட் மீனிங். அர்த்தம் முழுமையடைந்த அர்த்தத்தை தராது. சரி, இதை வாக்கியமாக தனி வாக்கியமாக தூக்கி எழுதி போடலாமா? நோ, யூ கேனாட் ரைட் தட் தோஸ் பர்டிகுலர் வேர்ட்ஸ் ஆஸ் அ சென்டென்ஸ். தனி வாக்கியமாக எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளின் கூட்டமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? ரைட், ஷால் வி ப்ரொசீட்? ஸோ இங்கே என்ன வெர்பு இல்லை? ஃபைனைட் வெர்பு கிடையாது. ஃபைனைட் வெர்பு இருந்தால் தென் யூ கேன் ரைட் இட் ஆஸ் அ செப்பரேட் சென்டென்ஸ். whenever a sentence has a finite verb. இப்போ ஃபைனைட் வெர்புனா என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கணும். whenever a sentence has a finite verb, it can be written as a separate sentence. It gives you normal, that is complete meaning. அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், ஃபைனைட் வெர்பு இருக்கும். ஸோ யூ கேன் ரைட் இட் செப்பரேட். ஆக மொத்தத்தில் ஃப்ரேஸ்னா என்ன? A phrase is a group of words. It does not have a finite verb. It does not have a subject. It cannot be written as a separate sentence. தனி வாக்கியமாக எழுத முடியாது, சப்ஜெக்ட் கிடையாது, ஃபைனைட் வெர்பு கிடையாது, அதனுடைய அர்த்தம் முடிஞ்சிருக்காது. இவ்வளவு பண்புகளையும் கொண்ட அந்த சொற்றொடருக்கு பேர் தான் ஃப்ரேஸ்ன்னு பேர். ஓகே, இஸ் இட் கிளியர்? Thank you for listening to me so far. மீதி இருக்கக்கூடிய பார்ட்டை அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். Till then, see you.